இரண்டு விதமான வாழ்த்துக்கள். முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுக்குள்ளாத பிறப்பு அப்படின்றது அது மேன்மையானது. ஆரம்பத்துல பிறக்கும் போது அம்மாவுக்கு மட்டும்தான் சந்தோஷமா இருந்திருக்கும், ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா ஆவிக்குள்ளாக ஜலத்தினாலும் பசுத்த ஆவினாலும் ஞான ஸ்நானம் பெறும்போது இரண்டாவது பிறப்பு எங்கள் எல்லோருக்கும் சந்தோஷம். ஒரு ஊழியருக்கு இருக்கிற சந்தோஷம் ஊழியருக்கு மட்டும்தான் புரியுது. வெளிப்படையா அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அன்பான குடும்பத்தோடு இந்த ஐக்கியத்தை தேவன் உண்டு பண்ணினதுக்காக கோடாக்கூடினது வந்து பேச முடியல அப்படின்னாலும் நான் பிரேயர் பண்றது தேவனுக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்காகவும் என்ன சொல்லி பிரேயர் பண்ற, தேவன் என்ன வெளிப்படுத்துறார் அப்படின்றது இருதயத்தின் ஆழத்துல இருக்கு. நான் ரிசல்ட் பார்க்கும் போது எப்போ நான் ரிசல்ட் பாக்குறேனோ தேவன் 3 காரியங்களை சொல்ல சொன்னார். அது தீர்க்க தரிசனமாவும் இருக்கும்னா தீர்க்கதரிசி அல்ல, தெளிவா சொல்றேன். தேவனோட வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை அப்படின்றதுனால 3 காரியங்கள் சொல்றேன். உன்னுடைய ரத்தம் தேவனுக்காக மொத்தம்தான் இயங்கும், மாம்சத்துக்காக இயங்கக்கூடாது. ஆவிக்குரிய கண்கள்ல நான் பார்க்கிறேன், உன்னுடைய ரத்தம் மாம்சத்துக்காக இயங்கி கொண்டு இருக்கிறது. யாருக்கு மறைத்தாலும் தேவனுடைய கண்களுக்கு வெளிப்படையா இருக்கிறது. நானும் தேவனுடைய கண்கள்ல இருந்து பார்க்கிறேன். உன்னுடைய ரத்தம் ஃபர்ஸ்ட் விஷயம் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கணும். இரண்டாவது உன்னுடைய ரத்தம் ஆவியினால் சுத்திகரிக்கப்படணும். மூன்றாவது உன்னுடைய ரத்தம் மாம்சத்தோடு யுத்தம் பண்ணும். இது 3த்தையும் நீ அறிஞ்சிட்ட அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கலாம். நம்மளுடைய வால்யூம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுதுனாலே மாம்சத்துக்கு இடம் கொடுக்குறோம். மாம்சத்துக்கு உட்பட்ட காரியங்களுக்கு ஜாஸ்தியாக இடம் கொடுக்கிறோம்னாலே ஆவியின் ஆளுகை குறைந்து கொண்டே இருக்கிறதுனால. ஏன் சொல்றோம் தெரியுமா? நாளைக்கு ஒரு 25 வயசு ஆகும் போது கையில ஒரு மைக்கை பிடிச்சு தேவனோட பாடலை உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீ சந்தோஷமா பாடுறது என்னோட கண்கள் பார்க்கணும். அந்த பரலோகத்துல இருக்க தேவனும் பார்க்கணும். எங்க எல்லாரையும் காட்டிலும் தேவன் என்ன பண்ணுவாரு? சந்தோஷமா இருப்பாரு. உங்களுடைய மார்க்கை கண்டு நாங்க என்ன பண்ணலாம்? சில நேரங்கள்ல மாம்சத்துல சோர்ந்து போலாம். பரலோகத்துல இருக்க தேவன் சந்தோஷமா இருக்காரு. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஜோம் பண்ணதுனாலதான் நீ பாஸ் பண்ண, உன்னுடைய ஹார்ட் ஒர்க்னாலதான் பாஸ் பண்ண. இது ரெண்டுமே கிடையாது. தேவன் அங்க இருந்து பரத்துல இருந்து என்ன பண்ணாரு? அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்ததுனாலதான் பாஸ் பண்ண. என்ன காலையில பெருமையாக்கி சொல்றேன். இனிமேலும் +2 +1 எது இருந்தாலும் சரி தேவன் கூட இருப்பார். ஜபம் கண்டிப்பா இருக்கும். ஆனா உன்னுடைய ஜபம் குறைவுபட்டா தேவனுக்கு துக்கமா இருக்கும். அதனால உன்னுடைய இருதயத்தை விட்டு நீங்களாம் போக மாட்டாரு. அவருக்கு தெரியும் நித்தம் இருப்பாரு, ஆளுக செய்ய மாட்டாரு, கிரிய செய்ய மாட்டாரு. ஜபம் அதிகரிச்சதுன்னா உன்னுடைய முகமும் எப்படி ஆயிடும்? பிரகாசமாயிடும். பார்த்தாலே தெரிஞ்சிடும். முக அழகு சொல்லலன்னா முக பொலிவும் இருதயத்தில் இருக்கிற தெளிவும் ஜாஸ்தி ஆயிடும். உண்மையில இருக்க கோவம்லாம் இல்ல, உண்மையில அதிகமான அன்பு இருக்கிறதுனால சொல்றோம். அழுதுணும்னா முட்டி போட்டு அழுது, பாரம் அவ்வளவு இருந்தா காட்டி கொடுத்துரும். எதுக்கும் இந்த வயசுல பாரம் படவே கூடாது. திருப்தியா இருக்கணும். வாழ்நாள் ஃபுல்லா வாழ்ந்து சுகமா இருக்கணும்ன்றதுதான் அம்மாவோட பெரிய விருப்பமா இருக்கு. தெரியாது அவங்க அழுது தேவன் பாக்குறாரு. எங்க கிட்ட சந்தோஷமா இருக்கலாம். நான் இது வரைக்கும் ரொம்ப அதுக்கு ஒரு ஊழியத்துக்கு அப்புறமா நிறைய பேசுறது அண்ணா கிட்ட கூட நிறைய பேச முடியாத சூழல்ல கூட இருதயத்துல என்னென்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரியும். மாம்ச கண்கள்ல சாம்பார்ல ஒரு துளி கூட தெரியாது. ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கும்போது தேவன் என்ன பண்ணுவார்? அனைத்தையும் வெளிப்படுத்துவார். நான் நேரா தேவனுடைய வார்த்தைக்குள்ள போறேன். தேவன் என்ன பேச போறாரு எனக்குமே எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா தேவன் இடைப்படுவார் நம்ப. சங்கீதம் 95:7. சங்கீதம் 95:7. அவர் யாரா? அவர் நம்முடைய தேவன். நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் தேவன் தர ஒரே வார்த்தை தான், அவருடைய கைக்குள்ள இருக்கிற ஆடுகள். அப்படிலாம் விட மாட்டார். அவர் ஒரு தடவை புடிச்சுட்டாருன்னா அவர் கைக்குள்ளதான் இருக்கும். நம்ம தான் என்ன விடுங்கப்பா, கொஞ்சம் போயிட்டு மாம்சத்தை ருசி பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்னு நம்புவோம். ஆனா அவர் ஒரு தடவை புடிச்சுட்டாருன்னா அவர் கைக்குள்ளதான் பண்ணிருப்பார் நம்மள.
அடக்கி வச்சுட்டு அதனாலதான் அருமையா ஒரு பாடல் பாடினாங்க. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீர் நடத்தினதற்கு இதுவரையும் நான் தகுதியும் அல்ல. நான் பாத்திரன் அல்ல, ஒரு தகுதி கூட இல்ல. ஆனா இந்த ஆடுகளை அவருடைய கைக்குள்ள தாங்கிட்டு இருக்காரு. நம்ம என்னதான் அவரை பத்தி குறைவா பேசினாலும் நிறைவான தேவன் நமக்குள் இருக்கிறதுனால அந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றி பாரங்களையும் சோகங்களையும் அவர் இடித்து போட்டு சந்தோஷத்தினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். ஒருத்தருக்குள்ள இருக்கிற துக்கத்தை தேவன் என்ன பண்ணிருக்காரு? அவர் ஆராய்ந்து அறிந்து இருக்கிறார். அதனாலதான் தேவனுடைய வார்த்தை, தேவன் நியமிக்காம என்னால தேவனோட வார்த்தையை கொடுத்துருக்க முடியாது. இல்லப்பா நீங்க போயிட்டு வாங்கன்னு இருப்பேன், சொன்ன உடனே வரேன், ஃபங்க்ஷன் கூப்பிட்டுதான் தேவனோட வார்த்தைய அவங்க சொல்லணும். தேவனோட வார்த்தையை கொடுக்கணும்னா எந்த இடத்துல போயிடுறேன், ஒரு இது கூட மிஸ் பண்ண கூடாது. காலை முதல் மத்தியானம் வரை பல சோர்வுகள் இருக்கலாம். ஆனா தெரியும் அங்க போயிட்டு நிக்கும் போது புது பலன் கொடுப்பாங்க. ஏன்னா அவருடைய கைக்குள்ள இருக்கிற ஆடுகள். நாங்கள் நித்தமாய் தேவனுடைய கைக்குள்ளேயே அடங்கி இருப்போம் சொல்றவங்க மாத்திரம் கையில விட்டு ஒரு உற்சாகம். மறுபடியும் வாசிங்க. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. மேய்ச்சலின் ஜனங்கள் அப்படின்னா மேய்ச்சல்ல இருக்கிற ஆடுகளை மேய்ப்பனாலதான் அறிந்து கொள்ள முடியும். இவங்களுக்கு இந்த சிந்தை இருக்கு, இவங்களுக்கு இந்த சிந்தை ஒரு சிந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நித்திய மேய்ப்பனாலதான் அறிந்து கொள்ள முடியும். ஊழியரால கூட அறிந்து கொள்ள முடியாது. இப்ப நான் ஒரு சர்ச்சை நடத்துறேன் அப்படின்னா அங்க அநேக ஜனங்கள் வருவாங்க. ஒருத்தருக்குள்ள இருக்கிற ஆழங்களை என்னால புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா அவர் புரிஞ்சிருக்கிறதுனாலதான் என்னை கொண்டு பேசுகிறார், ஊழியர் கொண்டு பேசுகிறார். அந்த நேரத்துல அந்த ஊழியர் பேசுனது எனக்கு பேசுன மாதிரியே இருக்குன்றோம் பாத்தீங்களா? அதுக்கு காரணம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களா இருக்கும். அவர் நம்மை அறிந்து புரிந்து தெரிந்து வைத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பாஸ்டர் அறிஞ்சிருக்காரு, எங்க அம்மா என்ன புரிஞ்சிருக்கிறாங்க, எங்க அத்தை என்ன தெரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லுவோம். அவர் அறிந்து புரிந்து தெரிந்திருக்கிறார். அதனாலதான் இந்த வார்த்தை நான் நம்புறேன். அவர் கைக்குள்ள நீங்க அடங்கி இருக்கும் போது உங்களுக்கு செலவு எவ்வளவு வந்தாலும் அதை பார்த்து கொள்ள தேவன் உண்டு. அதை நித்தம் மாற்றுவாய். கடன் தொல்லை அவர் பலப்படாதீங்க. அதனால உங்களுடைய முகம் சோர்ந்து போயிடக்கூடாது. அதுதான் நமக்கு விரோதமா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சந்தோஷம். அவங்களுக்கு சந்தோஷம் வரும்படியாக நம்மளுடைய முகமும் நம்ம இருதயம் கூட அவங்க முன்னாடி சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன் இந்த வீட்டுல தேவன் இருக்கா. அதனாலதான் பல போராட்டங்கள் பிசாசின் காரியங்கள் வந்தாலும் அவர் என்ன பண்றார், அன்பான குடும்பத்தை தூக்கி நிறுத்துறார். அப்ப அங்க ஸ்னேகாக்கா வீட்டுல இல்லையான்னு கேட்டா அங்கேயும் இருக்காரு. அங்க அவர் இருக்கிறதுனாலதான் கொண்டு வந்தாரு, கொண்டு வந்திருக்க முடியாது. ஷீபாக்கா எங்க போனாலும் இருக்காரு, அண்ணா எங்க போனாலும் இருக்காரு. யார் எங்க போனாலும் அவருடைய சமூகம் என்ன பண்ணுது, உங்களை சுற்றி கொண்டே வருகிறது. அவர் இந்த பாளையத்தை சுற்றிலும் என்ன பண்றாரு, உலாவிட்டே இருக்காரு. அதனால எந்த ஒரு சத்துருவோ வன்கனாவியோ சேதப்படுத்த முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு, தேவ தூதர்களை காற்றுகளாக வைத்திருக்காராம். அப்போ பாதுகாப்பா தேவ தூதர்கள் உங்களை சுற்றி கொண்டே இருக்காங்க. முன்னும் பின்னுமாக உங்களை நெருக்க முடியவே முடியாது. திட்டம் போடலாம், ஆனா ஒன்றுமே பழிக்காது. ஏன்னா அவர் கைக்குள்ள நீங்க எப்படி இருக்கீங்க, அடங்கி இருக்க ஆடுகளை போல இருக்கீங்க. ஆனா ஆடுகளா தான் இருக்கணும். எனக்கு மீச வந்துச்சு சிங்கம் ஆயிடலாம்னா முடியாது. ஆடுகள்னா ஆடுகள், சிங்கம் அவர் தான். அந்த சிங்கத்துக்கு நம்ம பயந்து இருக்கு, வேற யாருக்கும் விடக்கூடாது. மதிப்பு மரியாதை வேற. அந்த சிங்கத்துக்கு இந்த ஆடுகள் பயந்து இருக்குமே, ஆனால் அவருடைய கையில இருந்து தப்பித்து மாம்சத்துக்குள்ள போனோன்ற சிந்தை வராது. அவர் தான் ஒரே சிங்கம், நம்ம எல்லாம் அவருடைய கைக்குள்ள இருக்கிற ஆடுகள். இந்த பிசாசு அப்படின்ற சிங்கம் என்ன பண்ணோம், கடிச்சு சாப்பிடுவோம். ஆனா அந்த சிங்கம் என்ன பண்ணுவார், நம்மை வாழ வைப்பான். இப்போ நீங்க சங்கீதம் 94 வாசிங்க. 94 நான் எப்பவுமே ஒரு விஷயம் நான் விசுவாசிக்கிறது, யாருக்கு மனதுல ரொம்ப துக்கம் இருக்கோ அந்த வார்த்தையை அவங்கதான் படிப்பாங்க. அவங்களுக்கு துக்கம் இருக்கிறதுனாலதான் இந்த வார்த்தைய
அவங்கள படிக்க வச்சிருக்காரு தேவன். இன்னொரு தடவை கூட படிங்க. கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். இதுதான் உண்மை. எல்லாரோட வாழ்க்கையும் இதான் உண்மை. அவர் மட்டும் நமக்கு துணையா இல்லைன்னா நம்மளுடைய ஆத்துமா எப்பவோ சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணிருக்கும். நம்ம இப்ப மௌனத்துல எல்லாம் இல்ல, அவருடைய ஆனந்த களிப்புல இருக்கும். அவர் நமக்கு எப்படி இருக்கணுமா? அப்போ துணையா இருக்கணும். அவர் துணையா இருந்தா மௌனத்தில் நம்மளுடைய ஆத்துமா வாசம் பண்ணாது. அதுக்கு ஆப்போசிட், அவர் நமக்கு துணையா இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். இத கொஞ்சம் மாத்தினா, அவர் நமக்கு துணையா இருந்ததுனால என்னுடைய ஆத்துமா மௌனத்தில் வாசம் பண்ணாமல் அவர் காப்பாற்றி கொண்டு வந்து. எப்படி காப்பாற்றுறார்? அவருடைய கையில நம்மளை வாங்கி ஆடுகளை போல வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் நமக்கு துணையா இருக்கிற. மேல் வாசிங்க. துன்மார்க்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார்? அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார்? நம்ம பட்சத்துல நிற்கவும் முடியாது, நம்ம ஒன்னும் செய்யவும் முடியாது. ஏன்னா நம்ம துன்மார்க்கன் அல்ல, ஒரு அக்கிரமக்காரர்கள் அல்ல. நம்ம யாரு? தேவனுக்குள்ளாக நீதிமான்கள். அதனால துன்மார்க்கமும் சரி, அந்த ஒரு வாசிங்க. துன்மார்க்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார்? அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார்? அப்போ துன்மார்க்கமும் அந்த அக்கிரமமான காரியங்களும் என்ன பண்ணக்கூடாது? நம்மளோட வாழ்வை சேதப்படுத்த கூடாது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? தேவனுக்குள்ளாக நீதிமான்களா இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, அவருடைய கைக்குள்ளெல்லாம் அவ்வளவு எளிதா போயிட்டு சேர முடியாது. நம்ம எப்படி இருக்க கூடாது, இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அதனால நான் ஒரு 2 காரியத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். துன்மார்க்கமா இருக்கக்கூடாது, அக்கிரமக்காரர்களா இருக்கக்கூடாது. அப்படி நம்ம ரெண்டுமா இல்லாம இருந்து நீதிமான்களா இருந்தாதான் அவருடைய கைகள் என்ன பண்ணுவார்? நம்மை தாங்குவார். அவர் கைக்குள்ள அடங்கி இருக்க ஆடுகளா இருக்கும். ஆடுகள்ல 2 விதமான ஆடுகள். நீதிமானா இருக்கிற ஆடு நம்ம தான். துன்மார்க்கம், அந்த அக்கிரமமான காரியங்கள் வறுமையானால் அவர் என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் கொஞ்சமா அவரோட கையை விரிப்பார். அப்படின்னா ஆகும், ஆடுகள் தப்பிட்டு ஓடிவிடும். சில காரியங்கள்ல மாம்சத்து காரியத்துல என்ன ஆயிடும்? சிக்கி ஒரு பட்டுக்குடியில போய் சென்று விடும். ஆனா நம்ம நீதிமான்களா இருக்கிறதுனால தேவன் என்ன பண்றாரு? அவருடைய கையில நம்மள வரைந்து வைத்திருக்கிறார். அவர் கைக்குள்ள இருக்கிற ஒரு ஆடுகளா இருக்கும். இன்னொன்று கூட எடுத்து நீங்க வாசிங்க. சங்கீதம் 97 இந்த இறுதி வாசிங்க. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அப்போ ஒரே விஷயத்துல முடிக்கிறார். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து. எப்படியா நம்ம சந்தோஷம் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாட வேண்டும். கொண்டாட எதுவுமே இல்லையே அப்படின்னு இருப்போம். ஏதாச்சும் கொண்டாட்டம், செலிப்ரேஷன் இருந்தாதான் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அவருடைய பரிசுத்தத்தை நாம் நினைவு கூறுதுதான் மிகப்பெரிய கொண்டாட்டம். அப்ப நம்ம தினமும் என்ன பண்ணணும்? கொண்டாடி கொண்டே இருக்கணும். நான் அந்த பரிசுத்தமா இருதயத்துல இருக்காரு, நாமும் எப்படி இருக்கோம்? பரிசுத்தமா இருக்கோம். அதனால பரிசுத்தத்தை கொண்டாடுவது நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. மேல் வாசிங்க. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. இது போதாதா உங்களுக்கு? அன்பான குடும்பத்துக்கு தேவன் தரக்கூடிய திறவுகோல் வார்த்தையே இதான். இதுல இன்னும் கூட அழுத்தம் திருத்தமா வாசிங்க. நீதிமான்களுக்காக வெளிச்சம் என்ன இருக்கு? இந்த வெளிச்சம் கிடையாது. இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டா இருள் வந்துடும். இருதயத்துல வெளிச்சம் வேணும். இருதயத்துல வெளிச்சம் வந்தாதான் வாழ்க்கையும் வெளிச்சமாகும். மேலோட்டமா சந்தோஷமா இருக்கிறது வேற, எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக அவங்க சிரிக்கிறாங்க அதனாலதான் நான் சிரிச்சேன்றது வேற. உள்ளத்துல சிரிப்பு இருந்தாதான் வெளிப்படையா சிரிக்க முடியும். உள்ளத்துல சிரிப்பு இல்லைன்னா வெளிப்படையா போலியா தான் வரும். சிரிப்பு. அப்ப இருதயத்துல என்ன இருக்கணும்? நமக்கு வெளிச்சம் இருக்கும். இருதயத்துல அப்பதான் இருள் வராது. இங்க லைட் ஆஃப் பண்ணிட்டா இருள் வந்துடும். இருதயத்துல இருள் வரக்கூடாதுன்னா நம்மளோட வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். அது எப்ப இருக்கும்னா, இப்ப உங்களுக்கு நினைக்கிறேன் பாருங்க, அவருடைய கைக்குள்ள நீங்க இருக்கும் போதுதான் இருக்கும்.
அவரோட கைக்குள்ள இருந்தாதான் உங்களுக்கு என்ன வரும்? அந்த ஒரு நித்திய வெளிச்சம் வரும். ஏன்னா அந்த நித்திய வெளிச்சமே ஆண்டவராக இயேசு. மத்த வெளிச்சம் எல்லாம் அணைஞ்சு போயிடும், இந்த வெளிச்சம் மட்டும் ஒரு நாளும் மறைஞ்சிடும். வாசிங்க அப்படியே. செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்துக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறார். அவர் என்ன பண்றாரு? ஏதோ கொடுக்கணும்னு கொடுக்கல, ஒரு விதை போட்டிருக்காரு. என்ன? சந்தோஷமா இருக்கணும், கொடுங்க. செம்மையா இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும். நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாம், தேவன் ஒரு கனியை கொடுத்துருக்கலாங்க, ஏன் விதை போடுறாரு? விதை போட்டாதான் வருங்காலத்துல அது பெரிய ஒரு மரமாய் மாறி நமக்கு கனி தரும். தேவனுக்கு தெரியும். வார்த்தைகள் பாத்தீங்களா இவ்வளவு அழகா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த 10th இவங்களுக்கு சப்ளிமெண்டரியில டெலிமான்னு ஒண்ணு வரும் இருக்கா? அந்த டெலிமால அவங்களுடைய சித்தப்பா இறக்கக்கூடிய ஒரு தருவாய். அவர் என்ன பண்ணுவாரு? அவங்க அண்ணன் பையனை கூப்பிட்டு என்னோட சொத்தெல்லாம் எழுதி வச்சிடுறேன்னு. அதுக்கு முன்பதாக அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? அந்த பையனோட அம்மா, பா உங்க சித்தப்பா கூப்பிடுறாருன்னு போவாத, இவ்வளவு நாள் கூப்பிடாதது திடீர்னு கூப்பிடுறாருன்னா ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு பாக்ஸ உங்களுக்கு என்ன பண்றான்பா கொடுக்குறேன், அந்த பாக்ஸ்ல ஒரு லெட்டர் இருக்கும், அதை நீ முழுசா படிச்சு பார்த்துட்ட பிறகுதான் அந்த ஜெம்ஸ் அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு. ஏன்னா அதை நான் முழுமையா படிச்சிருக்கேன், அதனால எனக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுவாரு? சரிங்க அப்படின்னு சொல்ல, ஆனா நீ உடனே ஒண்ணு பண்ணணும்னுவாரு அவங்க சித்தப்பா. என்னன்னா, நீதான் என்னோட அடக்க ஆராதனைக்கு முழு செலவை நீ பார்க்கணும்ன்றவர். அதெல்லாம் செஞ்சு இவன் அந்த ஒரு லெட்ஜர் இந்த ஒரு இதுல ஃபீல்ட்ல இருப்பான். அந்த கணக்கு எடுப்பாங்க பாத்தீங்களா, அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர், அந்த ஒரு ஃபீல்ட்ல இருப்பான். இவன் என்ன பண்ணுவான்? இவங்கிட்ட இருக்கிற காசெல்லாம் கொட்டி அவங்க சித்தப்பாக்கு அடக்க ஆராதனைக்கு செஞ்சிருவான். இவனுக்கு அந்த பணத்து மேல இருக்க ஆர்வத்தினால்தான் செஞ்சான், இவர் மேல இருக்க பாசத்தினால இல்ல. பண்ண ஆயிடுச்சு. அவர் சொன்ன மாதிரி அவருடைய ஆபீஸ் ஒண்ணு இருக்கும், அதுல போயிட்டு இவர் எப்படின்னா நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா அநாத பசங்கன்னா இவருக்கு பிடிக்காது, ஏழைங்கன்னா பிடிக்காது இவருக்கு. இதை தெரிஞ்சும் என்ன பண்ண, அம்மா பேச்ச மீறி போனான். போயிட்டு என்ன பண்ணா, அந்த லாக்கர்ல அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி அந்த லெட்டரை படிச்சு பாக்குறான். அந்த லெட்டர்ல என்ன இருந்ததுன்னா, இந்த சொத்து ஃபுல்லாவே உனக்கு தான்ப்பா, அதை நான் என்ன பண்றேன் எழுதி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா இதை ஏழைங்களுக்கும் அநாத பசங்களுக்கும் நீ கொடுக்க கூடாது. அவங்கள நான் எவ்வளவு வெறுக்கிறேன் அப்படின்னா, உன்னோட அம்மாவோட பையனை நான் எவ்வளவு வெறுக்கிறேனோ அவ்வளவு வெறுக்கிறேன்றுவார். உன்னை வெறுக்கிறேன்னு சொல்லி தான் புரிஞ்சுட்டு இருப்பான். எப்படி குழப்பறான் பாருங்க. பிசாசு என்ன அர்த்தம்னா, உன்னை அவ்வளவு வெறுக்கிறேன்றதுக்காக அப்படி மறைமுகம் எழுதியிருக்காரு. உன்னுடைய அம்மாவோட பையனை நீதான், உன்னோட அம்மாவோட பையனை நான் எவ்வளவு வெறுக்கிறேனோ அவ்வளவு அவங்களை வெறுக்கிறேன், அதனால அவங்களுக்கு போயிட்டு சேரக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கும் சேரக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போத்துல இருந்து உனக்கு சந்தோஷம் ஆயிடுது. பரவாயில்ல, சித்தப்பா என் மேல எவ்வளவு அன்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் என்ன பண்ண, அந்த ஒரு லிஸ்ட் இருக்கும், இதெல்லாம் நீ செய்யணும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாததான் நீ ஓபன் பண்ணணும் அப்படின்னு ஒரு எழுதிடுவாரு. எங்கெங்கயோ போயிட்டு பார்ப்பான். அந்த மவுண்டெயின்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்க போயிட்டு தனியா யாரும் பாக்குறாங்களான்னு பார்ப்பான். திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, ஒருங்கிருந்து பார்ப்பாரு, எங்கெங்கயோ போயிட்டு பார்ப்பான். இதனால இவனுடைய வேலை ஸ்தலத்தை கூட அவனால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. இதுலயே எண்ணமா இருந்தான். இறுதியா என்ன ஆயிடுது தெரியுமா, இது யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கே போயிடும். நம்மளோட வாழ்க்கையில பிசாசு இப்படிதான் தந்திரமா காட்டுவான். அந்த பண ஆசையில பொண்ணு ஆசையில உங்களை மயக்கணுன்றதுக்காக வார்த்தைகள் மூலமா என்ன பண்ணுவான், உங்களை குழப்புவான். அதுல நான் ரொம்ப லேர்ன் பண்ணது ஆவிக்குரிய ஒரு சென்ஸ்ல என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அப்போ அம்மாவோட வார்த்தையை கேட்டு அவன் போகாத இருந்திருந்தா கொஞ்சம் பணத்துல திருப்தியா இருந்திருப்பான். திரளான செல்வங்கள் கிடையாது, தேவனிடத்துல நம்ம செலவு பண்ற கொஞ்ச நேரம் தான் பிரியமான. இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா அவன் அம்மாவோட கைக்குள்ள அடங்கி வார்த்தை கேட்டிருந்தான் அப்படின்னா, சித்தப்பா அப்படின்ற பிசாசு கிட்ட போயிட்டு அவனுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்க மாட்டான். நீங்க அம்மா அப்படின்றது தேவனை குறிக்கிறது, இங்க சித்தப்பா அப்படின்றது பிசாசை. எந்த வார்த்தை கேட்கணும்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சு எவ்வளவு அழகா எழுதலாம் பாருங்க. உன்னோட அம்மாவோட பையனை நான் எவ்வளவு வெறுக்கிறேனோ அவ்வளவே நான் என்ன பண்றேன், ஏழைகளை வெறுக்கிறேன். அப்பயே புரிஞ்சுட்டு இருக்கணும். ஞானமானவன் அந்த லெட்ஜர்ல டாலி ஆகலன்னா அவ்வளவு பெர்ஃபெக்ஷனா கரெக்ட் பண்றவன் அங்க இடையூறு ஆயிடுச்சு. ஒரு மாதிரி தேவனா பண்ணிட்டாரு, அவனை விட்டு விலகிட்டாரு, கொஞ்சம் விட்டு விலகிட்டாரு. ஏன்னா அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான்.
தேவன் சில நேரத்தில் விட்டு விலகுவாரு. அப்படிதானப்பா, சரி மாம்சத்துக்கு நீ இடம் கொடுக்குறியா, கொஞ்சம் நான் விட்டு விலகுறேன். பிசாசு இடம் கொடுத்தா வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்வின் முடிவு நல்லா இருக்காது. தேவனுக்கு இடம் கொடுக்கும் போது வாழ்க்கையில சில சிக்கல்கள் வரும், ஆனா வாழ்க்கையின் முடிவு நல்லா இருக்கும். எது வேணுமோ அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கங்க. தேவன் சொல்ற ஒரு விஷயம், இந்த குடும்பத்துக்கு தேவன் என்ன பண்ண போறார், ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போறார், ஒரு செம்மையை கொடுக்க போறார். ஏன்னா விதை தேவனிடமிருந்து அந்த இறுதி அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க முடிக்கிறேன். வாசிங்களா, வசனத்தை மட்டும் வாசிங்க முடிக்கிறேன். நீதிமானுக்காக வெளிச்சமும். அப்ப நம்ம எப்படிதான் இருக்கணுமா, நீதிமானா இருக்கும். நான் 2 விஷயம் சொன்னேன். ஒண்ணு, அவர் கைக்குள்ள ஆடுகள் அடங்கி இருக்கிறது போல நம்ம அடங்கி இருக்கணும்னா துன்மார்க்கமா இருக்கக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. அப்புறம் அக்கிரமமான காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொன்ன நீதிமான்களா இருக்கணும். இப்ப நீதிமான்களா இருக்கும் போது தேவன் என்ன பண்ணுவாரு, வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப 2 விஷயம், துன்மார்க்கனா இருக்கக்கூடாது, அந்த அக்கிரமமான காரியங்களை செய்யக்கூடாது, நீதிமானா இருக்கணும், செம்மையான இருதயம் உள்ளவர்களா இருக்கணும். அவ்வாறு இருந்தாதான் தேவன் அவர் கைக்குள்ள அடங்கி இருக்கிற ஆடுகளை போல நம்மை பாதுகாத்து வைப்பார். துன்மார்க்கனா அந்த அக்கிரம காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்தால் அவர் கைக்குள்ள நம்ம என்ன பண்ண மாட்டோம், அடங்கி இருக்க மாட்டோம். நான் விசுவாசிக்கிறேன், அன்பான குடும்பத்தை தேவன் எப்படி வச்சிருக்காரு, நீதிமான்களா செம்மையான இருதயம் உள்ளவர்களாய் வைத்திருக்கிறதுனாலதான் அவர் ஜீவனை கொடுத்து காப்பாற்றி கொண்டே வந்தார். நான் விசுவாசிக்கிறேன், இனிமேட்டும் அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து உங்களை காப்பாற்றுவார், உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நீங்க பாருங்க, பிள்ளையோட பிறந்த நாள் ஒரு நாள் சந்தோஷம் அல்ல, அது வாழ்நாள் சந்தோஷம். பெற்றோர்கள் எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தினா ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமா நடக்கும். அப்போ அவன் நல்லா இருக்கணும், திருப்தியா இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தைகளை தினந்தோறும் சொல்லி கொடுத்து அந்த வளர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சொல்லி கொடுக்கறத விட அதை நமக்கு என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும். பெற்றோர் கடைபிடிக்காம வேதத்தை படி அப்படின்னா முடியாது. இரு கைகளும் இணைந்தால்தான் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அன்பான சீமோன் அண்ணாவும் ஜாய் அவங்க பேர்லயே இருக்கு இல்ல, சந்தோஷம் அப்படின்றது. அப்போ நீங்க 2 பேரும் வேதத்தை அறிந்து ஜப வாழ்க்கையில 2 பேருமே முட்டி போட்டு தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தா உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கை மிக மேன்மையா இருக்கும். அவங்களுடைய அன்பான தாயாரோட ஜபம் தான் உங்க எல்லாரையும் கட்டி காப்பாத்தி வந்தது. அதே போல உங்களுடைய ஜபம் அவர்களையும் கட்டி காப்பாற்ற வேண்டும். அப்ப நீங்க எப்படி இருக்கணும், உறுதியா விசுவாசத்துல இருக்கணும். வேதத்தை படிக்கிறதுக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய குற்றம் என்ன பொறுத்த வரைக்கும். நான் ஜோம் பண்றேன், என்னோட வீட்டுக்காரர் ஜோம் பண்ணல, நான் ஜோம் பண்றேன், என்னோட வைஃப் ஜோம் பண்ணல அப்படின்றது காரணத்தை சொல்லி கொண்டு இருப்பது அது அல்ல. தேவனுக்குள்ள நீங்க இருவருமே இணைந்து ஜபம் பண்றதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். கொண்டாட்டம் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆனா ஒற்றுமையாக குடும்பமாய் சேர்ந்து தேவனை ஆராதிப்பதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். இறுதியா அதை சொல்லிட்டு மட்டும் முடிக்கிறேன். நாம் அனைவரும் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம், அவர் கைக்குள்ள இருக்கிற ஆடுகளாய் இருக்கிறோம். அதனால் பிசாசு நமக்கு ஒரு சேதமும் கொடுக்க முடியாது. ஏன்னா வேதத்தை நன்கு அறிந்த நம்மை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நமக்கு சந்தோஷத்தை தந்து நித்தமுமாய் அவருக்குள் நாம் நிம்மதியா இருக்கவும் தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஆமென். அன்பின் பிதாவே.